காமராஜருடைய ஆட்சி காலத்துல தான் தமிழகம் கடல்ல போனது. ஊழல் என்ற ஒன்று காமராஜர் ஆட்சியில் இருந்துதான் ஆரம்பித்தது. சும்மா அப்படி சொல்லாது. காமராஜர் தனக்காக சொத்து சேர்க்கவில்லை, ஆனால் தான் சார்ந்த சமூகத்தவர் கள்ளநோட்டு சிவகாசியில் அடிக்கவும் விருதுநகரில் உணவுப் பொருட்கள் கலப்படம் பதுக்கம் செய்து பிழைத்தார்கள். இது காமராஜருடைய ஆட்சி காலத்தில். காமராஜரின் மீது போதுமான பற்று நாடார் சமூக மக்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவங்க ஜாதிய இதோட இருக்கிறாங்க. இல்ல என்னத்த போராட்டம் பண்ணீங்க? காமராஜர் அவ்வளவு தப்பா பேசினார்ல. நீங்க முக்தாருக்கு எதிரான போராட்டத்தை என்ன பண்ணீங்க? பத்தல. முக்தாரோட மீது போராட்டத்தை நீங்க முக்தார்கிட்ட பண்ணக்கூடாது, கனிமொழி அவர்கிட்ட பண்ணணும். காமராஜரை இவ்வளவு தவறா பேசிக்கிட்டு ஒரு நபர் இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு. கனிமொழி அவர்களே, நீங்கள் ஏன் எந்த விதமான கருத்தும் சொல்லலன்னு சொல்லி கனிமொழி அவரிடம் போய் கேட்கணும். ரெண்டாவது, முக்தார் எங்க இருக்கிறாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணணும். அப்பதான் அது வந்து சரியான போராட்டம் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய, நீங்க சும்மா அறிக்கை விடுறது, லெட்டர் பேட் அமைப்புகள்ல வந்து அறிக்கை விடுறதெல்லாம் ஒரு போராட்டம் எடுத்துக்க முடியுமா? காமராஜர் பத்தி ரொம்ப தப்பா பேசியிருக்காருல, என்ன போராட்டம் பண்ணிட்டீங்க நீங்க நாடார்கள்? உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கு? இதைதான் கேட்க முடியும். அப்படி நீங்க போராட்டம் பண்ணி ஒன்னும் நடக்கல அப்படின்னா நாடார்களை திமுக மதிக்கலைன்னு அர்த்தம்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இந்த கேள்வி நான் வைக்கிறேன் நாடார் சமூகத்துக்கு. சோ முக்தார் வந்து கைது செய்யப்படணும்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுங்க. போராட்டத்தை நீங்க ஒழுங்கா பண்ணாம திமுக அரசை குறை சொல்லாதீங்க. திமுக கரெக்டா தான் நடந்துக்குது, நீங்க போராட்டத்தை ஒழுங்கா பண்ணலைங்கிறது தான் பொருள். இதைதான் நான் சொல்ல முடியும். காமராஜர் உங்களுக்கு முக்கியம்னா நீங்க போராட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கணும். உங்களுக்கே முக்கியம் இல்லைங்கும் போது அவங்க எதுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்க? புரியுதுங்களா சொல்றது? எப்ப நடவடிக்கை எடுக்கப்படும்னா ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு, அந்த கருத்து வந்து சரி தப்புங்கிறது ரெண்டாவது. அது பப்ளிக் டொமைன்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் உருவாக்குதுங்கிறத பொறுத்து தான் அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. காமராஜரை பத்தி இவ்வளவு தரக்குறைவா பேசுறாரு ஒருத்தர், நீங்க ஒரு அதிகார வர்க்கத்தின் மூலமாலாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஒவ்வொரு ஆபீசரையா பார்த்து கையில பெட்டிஷன் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. இப்படி தவறா பேசுங்க, நடவடிக்கை எடுக்க முடியாதுன்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? அப்ப அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு நகர தெரியல, அதை அரசியல் படுத்தணும்ல. திமுக வந்து காமராஜரை மிக இழிவாக பேசிய ஒரு நபரை பாதுகாக்கிறது என்றால் அதற்கு பொருள் திமுக அதற்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். காமராஜரை தவறாக பேசுவதற்கு திமுக ஆதரவாக இருக்குதுன்னா இதற்கு கேள்வியை நீங்க யார்கிட்ட கேட்கணும்? கனிமொழி அவர்கிட்ட கேட்கணும். காமராஜரை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க கனிமொழி அங்கங்க. ஆனா அடுத்த இதுல பாத்தீங்கன்னா காமராஜர் இவ்வளவு இழிவா பேசுறவங்களுக்கு திமுக பாதுகாப்பு கொடுக்குது.